வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஓகே. நம்ம ரிவ்யூ முடிச்சுட்டோம். பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. பஞ்சாயத்து எதற்காக அப்டின்னா, மத்தவங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும். அதுவும் தெரியா இருக்கணுங்கிறதுக்காக போய் பிக் பாஸ் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆரம்பத்திலேயே எல்லாரும் தெறிக்க விடுவீங்க அப்டிங்கிறது தெரியும். ஸோ வாருங்கள் பேசுவோம். அசார் எங்க? அனிதா உள்ள வாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் அப்டிங்கிறது வந்து ஒரு ரியாலிட்டி கம் என்டர்டெயின்மென்ட் ஷோ அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நீங்க எவ்வளோ ரியலா இருக்கீங்க, எவ்வளோ என்டர்டெயின் பண்றீங்க மக்கள. அதுக்கப்புறம் தான் அது கேம் ஷோ. 3வது பாயிண்ட் ஒரு 20 மார்க் தான் கேம் ஷோக்கு சொல்லலாம். ஏன்னா கேம்ல ஒரு சிலர் தான் நம்ம டிடிஎஃப் வின் பண்ணி உள்ள வர முடியும். பட் மீதி இருக்கிற எல்லா 4 பேர் 5 பேருமே மக்களோட செல்வாக்குல தான் உள்ள போக முடியும். இல்லையா? ஸோ அப்படிதான் உள்ளேயும் போயிருக்காங்க. ஸோ இத பார்க்கும்போது பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன தருது? நான் நெறைய மன உளைச்சல தான் குடுக்குது. இவனுங்கள்ட்ட சண்ட போட்டு மாளலப்பா அப்படிங்கிற மாரி